தீர்க்க முடியும். அதாவது ஒரு பிள்ளையால மட்டுமே தீர்க்க முடியும். ஒரு குழந்தையால மட்டும் தான் தீர்க்க முடியும். ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். புருஷன் பொண்டாட்டி சண்டைனா ஒரு வீடான வீட்டுல ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு சண்டை வருது. அந்த வீட்டுல ஒரு பிள்ளை குட்டி இருக்குன்னு வையே. அப்ப அந்த ஐயா வந்து அந்த அம்மாவை 2 அடி அடிச்சாருன்னா அப்ப இந்த பிள்ளை அப்பா 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 அம்மையை போட்டு அடி அடிக்குமா? அட கூறுகெட்ட பிள்ளை. நீயா போட்டு அம்மையை போட்டு அடிப்பா அப்படிங்க. ஆமா, நான் தான் அடிக்க முடியல, நீ அடிப்பா. யாருன்னு கேட்கணும். வீட்டை ஒழுங்கா பிள்ளைக்கு சோறு வாங்கி கொடுக்கணும்ல. ஆமா, இவன் சோறு வாங்கி கொடுக்க மாட்டான். சரி, ஒரே காலையில பிறக்குதுதான். பூரா கடை சாப்பாடு தான். சோறு பொங்கி இவன் சாப்பிட்டுட்டு சோறு பொங்கி சாப்பிட்டாலும் பரவாயில்லனே. பூரா கடை சாப்பாடு. ஆமா, காலையில 50 ரூபாய் இட்லி வாங்கினா போதும், குடும்பத்தோட சாப்பிடலாம். உள்ள செல்லுல ஆர்டர். செல்லுல ஆர்டர். மதியம் 2 பாசல் வாங்கினா போதும், ஆச்சி இருந்து சாப்பிட்டுக்கலாம். நல்ல சாப்பாடு பிள்ளைக்கு பொங்கி கொடுக்க மாட்டாங்க. ஓ, உன் வீட்டுல அப்படிதான் நடக்கா? இப்போ என் வீட்டுல வெண்ணி கொதிக்கிறது கூட ஆர்டர் கொடுக்கா. உன் வீட்டுல செல்லுல ஆன்லைன்ல வெண்ணி கொதிக்கிறது கூட ஆர்டர் கொடுக்கா? பரவாயில்லையே. அதனாலே அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா அந்த சண்டையை தீர்க்கணும்னா அந்த வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கணும், ஒரு குழந்தை இருந்தா. அதாவது பிள்ளை அவயம் போடும் போது அப்ப அவர் நினைப்பாரா, இவ கடக்கா, ஆமா பாவம் நம்ம பெத்த பிள்ளை என்ன அவயம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு அந்த ஐயா வெளியே போயிருவாரா. அதே போல கொடிய பாவத்தை தீர்க்க வேணுமே ஆனா ஒரு குழந்தையால மட்டும் தானே முடியும் என்ற ஆதி பராசக்தியானவா ஆண்டவனிடத்திலே வந்தோ. ஆண்டவா பகவானே கொண்டவன பரிச்ச செய்த, கொண்டவன பரிச்ச செய்த கொடிய பாவம் தீர்ப்பதற்கு எனக்கு குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும். மன்னவன பரிச்ச செய்த மகா பாவம் தீர்ப்பதற்கு மதள ஒண்ணு எனக்கு வேணும். ஆளனையும் பரிசை செய்ய பாவம் தீர்ப்பதற்கு ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும் என்று பார்வதியா எனக்கு என்ன பார்வதியா கேட்ட போல் பகவானும் யாரை சொல். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வா என்று ஆதி பராசக்தியை கொண்டு வந்து சத்தியும் சிவனுமாக ஆதி கைலாச வாசல்லே அவர்கள் இருவேர்களுமாக வந்திருக்க அங்கே யார் வருகிறாள் தெரியுமா? என்ன பூமி பாரம் சுமப்பதற்கு, பூமி பாரம் சுமப்பதற்கு அங்க பூமாதேவி தான் பிறந்துதான வாரா. பூமாதேவி வந்தல்லவோ ஆண்டவா பகவான் முதலந்த சங்கரன ஈஸ்வரன இறையோ என்னுடைய வார்த்தைகள் சாமி பகவான நல்ல பரம்பொருள் பரம்பொருள் பார்வதியாள் வார்த்தைகளும் பூமாதேவி பிறந்து வளர்ந்து ஆண்டவனிடத்திலே முறையிடுகிறார். ஆண்டவா பரமேஸ்வரா, எங்கே பார்த்தாலும் ஒரே பிறப்பு மட்டும்தான் உண்டு. இறப்பு என்று சொன்னால் என்னன்னே தெரியாது. ஏன்னா இந்த மோட்ல உள்ள இறப்பெல்லாம் கிடையாதுனே, பிறப்பு மட்டும்தான் உண்டு. இறப்புன்னா இந்த இறப்பெல்லாம் அந்த காலத்துல உண்டு, இந்த இறப்பு இல்ல. சாவு என்று சொன்னால் என்னன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. அதனாலே பரமேஸ்வரா எங்கே
எங்கே பார்த்தாலும் பிறப்பு மட்டும்தான் இருக்கு, இறப்பு என்று சொன்னால் என்னன்னு தெரியாது. அதனாலே நாளுக்கு நாள் பூலோகத்திலே ஆணவம் அகம்பாதம் அட்டுழியம் கூடிக்கொண்டு வருகிறது. இந்த ஆணவம் அட்டுழியம் அகம்பாதத்தை குறைக்க வேணுமே. ஆனா இந்த பிறப்பு மட்டும் இருப்பதனால சாவு என்று இறப்பு என்று சொன்னால் என்னன்னே தெரியாதல்லவா. எனக்கு பூமி சுமையை கொஞ்சம் குறைச்சுத்தாங்க, பூமி சுமையை குறைச்சுத்தாங்கன்னு சொன்ன உடனே பூமி சுமையை குறைக்க வேணுமே. ஆனா ஆகட்டும் என்று பூமாதேவி ஆத்திதேத்து இருப்பிடத்தில் வைத்துவிட்டு ஆண்டவன் பகவான் கைலாச வாசல்லே கையிலே வள்ளுவரை வரவழைத்தார். பூலோகம் தன்னதிலே பூமாதேவிக்கு உயிர் சுமை தாங்க முடியல. உயிர் சுமையை போய் குறைக்க வேணும் என்று சொல்ல பூவிருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க கனியிலையும் கனி பழுத்து உதிரும்படி பறைவோசை அடிக்க சொன்னார். உடனே ஆகட்டும் என்று சம்மதித்து பூலோகத்திலே சென்ற ஆன அம்பாரியில் அமர்ந்து கொண்டு பழ உதிர பழ உதிர பழ உதிரன்னு ஒரு தட்டு தான் தட்டி இருக்காரு. ஒரு தட்டு தான் தட்டி இருக்காரு. ஆணவம் அகம்பாவம் பிடித்த குழந்தைகள் கல்லையும் கட்டியும் தூக்கி எறிய ஆரம்பித்து விட்டது. இவன் ஒரு கிறுக்கு, இவன் ஒரு கோட்டிக்காரன், இவன் ஒரு பைத்தியக்காரன், ஒத்த முரச வச்சுக்கிட்டு டொக்கு டொக்குன்னு தட்டிக்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லி இந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் கல்லையும் கட்டியும் தூக்கி எறிய ஆரம்பித்தது. அப்ப வள்ளுவர் சாபம் கொடுக்கறதுல கட்டிக்காரர். அவர் பார்த்தார், இந்த பிள்ளை இந்த வயசுலே இம்பிட்ட ஆணவம் அகம்பாதத்தோடு கல்லையும் கட்டி தூக்கி எறித இம்பிட்ட ஆணவம் அகம்பாதம் இருந்ததே. ஆனா நாளை வளர்ந்து வந்தா இவர்களுக்கு எவ்வளவு ஆணவம் அகம்பாதம் எல்லாம் கூடி கொண்டு வர்றோம், தாங்க முடியாது. அதனாலே மனம் பதறி வாய் தடுமாறி பகவான் சொன்ன சொல்லை மறந்து அவர் எப்படி அடித்தார் தெரியுமா பறை ஓசை, எப்படி அடித்தார் தெரியுமா பறை ஓசைய. உலகில் பூவுதீர சாமி பிஞ்சோதீர பூவுதீர பிஞ்சோதீர பிஞ்சோதீர காய் உதீர பிஞ்சோதீர. அப்படியே ஒரு நல்ல ஒருகள் என்று ஒருகள் என்று அடித்தாரே பரவோச உதிரவென்று உலகிலே பூ உதிர பிஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர கனிலையும் கனி பழுத்து உதிரும்படி பறை ஓசை அடித்தார். பூவோ பிஞ்சோன்னு சொன்னா மரத்தில் உள்ள பூவும் இல்ல பிஞ்சும் இல்ல காயும் இல்ல கனியும் இல்ல. அதாவது இன்னைக்கு தாய்மார்கள் பூலோகத்திலே ஒரு 40 நாள் 50 நாள் கை குழந்தை கர்ப்பமாக இருக்கிறார்கள் அல்லவா, அதுதான் பூ உதிர. பிஞ்சு என்று சொன்னால் பிறந்த குழந்தைகள் மாண்டு மடிகிறார்கள் அல்லவா, அதுதான் பிஞ்சு உதிர. காய் என்றால் நாமளை போல நடுத்தர மனிதர்கள். மேல தெருல பெரியாத்தா போனா கீழத்தெருல சின்னாத்தாலும் சேர்ந்து போறா. ஏன் போறா தெரியுமா? காலையில 100 நாள் வேலைக்கு காட்டுக்கு போனோம், விடிய காலம் கடைக்கு வந்திருப்பா. ஏட்டி ஏ சுப்பம்மா, நான் கருவாடு வாங்கி பொரிச்சு சோளக்காடி நல்லா குத்தி வேக வச்சு வச்சிருக்கேன். ஆமா, அதனால நீ காலம்பரை ஒண்ணும் கொண்டு வர வேண்டாம் வந்துருன்னு காப்பியை வாங்கிட்டு போயிருப்பா. அவ காப்பி ஆத்தி குடிச்சுக்கிட்டு இருக்கையிலே போய் சேர்ந்துருவாளாம். எங்க போயிருவ? ஏன்னா வைகுண்டம் போய் சேர்ந்துருவானே. ஓ, 4 கால மண்டபம் போய் வைகுண்டம் போயிருவா. ஆமா, அப்ப சொல்லுவாளாம், அங்க இருந்து ஒரு ஐயா வரவர் சொல்லுவாரா, ஏமா ஏன் கருப்பாயி, அதாவது சுப்பம்மா போய் சேர்ந்துட்டாளாம்ல. எங்க போயிருக்கா? வெளிநாடு போயிருக்காளோ? வெளிநாடா? மவாட்டுக்கு போயிருக்காளா? ஏன் கூறு கட்டவள, சுப்பம்மா போய் மேல போய் சேர்ந்துட்டாளாம் அப்படின்னு. என்னப்பா சொல்ல மாட்டேன் என்னது மாதிரி அப்படியே வாய பொழப்பா இல்லன்னு அப்படி இருக்க மாட்டா. சுப்பமா போய் சொன்னு சேர்ந்துட்டான்னு சொன்ன உடனே இவ கேப்பாளாம், சத்தமே இல்லாம இருந்திய, சத்தமே இல்லாம இருக்கு. அவ ஏங்கிட்டாமா, சத்தம் மட்டும் நான் தொண்டை என்னத்துக்காகும்
அதனால நீ சத்தமே போடாம ஆணுகிட்டு நிக்க தொண்டை கட்டிரும் பிறகு அப்ப அவ சொல்லுவாளாம், ஐயா இப்பந்தான காப்பி வாங்கிட்டு போனா போன மவ போய் பொட்டுன்னு போய் சேர்ந்துட்டாளா. ஐயோ அவளுக்கு வந்து மோசம் பண்ண. அதுதான் மேல தெருல பெரியாத்தா போனா கீழே தெருல சின்ன ஆத்தாளும் சேர்ந்து போறா. அதனால பழத்திலையும் பழம்னு சொன்னா தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம இருக்கும். காடு வா வாங்கும், வீடு போங்கும், கட்டை மட்டும் உனக்கு எனக்குன்னு தொங்கு தொங்குன்னு கிடந்து இழுத்துக்கிட்டு கிடக்குமா. அதுதான் பழத்திலையும் பழம், பெரிய பழம். அந்த காலத்திலே அதாவது மாண்டு மடிய தெரியாத காலம். சரி, அந்த காலம் சாவு என்றால் என்னன்னு தெரியாது. கிடையாது. 300 வயசானாலும் கூனி குறுகி குறுக்குல முள்ளு முளைச்சிருமா. ஆமா, முள்ளு முளைச்ச உடனே அந்த பெரியார் வீட்டுல உள்ள அந்த அம்மா என்ன செய்வா தெரியுமா? வீடு வாசல்லாம் மொழிவி கழுவி எடுக்கும் போது வீட்டுல ஒரு மாடா குழி போட்டிருப்பாங்க. அந்த மாடா குழியில இந்த ஐயாவையும் இந்த அம்மாவையும் தூக்கி மாடா குழியில வச்சுட்டு தான் இந்த வீடு வாசல்லாம் மொழிவி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே தூக்கி வைப்பாங்களாம். அதுக்கு தான் அந்த மாடா குழி. இன்னமும் அந்த மாடா குழி போடுறத வீட்டுல பூரா பாரு, ஒவ்வொரு வீட்டுல ஒரு மாடா குழி இருக்கும். ஆமா, அது இல்லாத மாடா குழியே கிடையாது. எங்க வீட்டுல 2 வேணா இருக்கு. அதனால பழத்திலையும் பழம் உதிரும்படி பறை ஓசை அடிக்க சொல்ல அடைக்க படைக்க இவர் பறை ஓசை அடித்தார் பாருங்க. பிறந்த குழந்தையிலே இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் ஆண்டு மடிந்ததுனால பூமாதேவி பெண்ணாளுக்கு உயிர் சுமை காட்டதிலும் உயிர் சுமைய காட்டிலும் பெணச்சுமை தாங்க முடியல. ஐயோ, உயிரா கொஞ்சம் பெணச்சுமா ரொம்ப இருக்கு. ஏன்னே உயிரோடு இருக்கவன ஒத்தைக்கு ஒத்த தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒருத்த உயிரோடு இருந்தோம்னா தோல்ல தூக்கி போட்டு நாளை குண்டாவுனா தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஆனா மாண்டு மடிஞ்சவங்களை தூக்கணும்னா முடியுமா? முடியாது, தூக்க முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க, தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலு. என்ன கணக்குன்னு தெரியல. அது என்ன கணக்குன்னு தெரியுமா? தத்தைக்கா புத்தைக்கா 4 காலுன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு 8 மாசம் ஆன உடனே அந்த பிள்ளை முட்டாங்கன்னு, அதாவது கை 2 கையும் ஊனிக்கிடும், இந்த 2 முட்டையும் போட்டுக்கிடும். அதுதான் தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு. ஆமா, தானே நடக்கையில 2 காலுனா அதாவது நம்ம தன்னால நடக்கணும்னு சொன்னா 2 கால் வச்சு தான் நடப்போம். அதுதான் தானே நடக்கையில 2 காலு. உச்சி வெளுக்கையில 3 காலுனா அதாவது ஒரு 60 வயசு ஆயிரம் வைங்களேன், 60-70 வயசு ஆயிரும்னா உச்சி வெளுத்துரும். அப்ப என்ன செய்யணும்? காலு 2 கால் நடக்க ஒரு ஊன்றுகோல் கையில, அதுதான் உச்சி வெளுக்கையில 3 காலு. ஊருக்கு போவையில 10 காலு. ஒருத்த மாண்டு மடிஞ்சாங்கன்னு சொன்னா வடக்க போகும்போது புத்தையில எல்லாம் யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது. முன்னால 2 பேரு, அப்ப 2 4 கால் ஆச்சா, பின்னால 2 பேரு 8, மேல படுத்திருக்கவருக்கு அப்ப 10 காலு. அதுதான் ஊருக்கு போவையில 10 கால். மாண்டு மடிந்தவர்கள் அதாவது சவமா கணக்காங்கன்னு இப்ப சொல்லுதோம் பாத்தியா, அதே போல பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பெணச்சுமை தாங்க முடியாம ஆண்டவா பரமேஸ்வரா, நான் உயிர் சுமையை தானே குறைக்க சொன்னேன், இப்படி பெணச்சுமை என்னால தாங்க முடியலையேன்னா உடனே பூமாதேவி ஆத்தி தேத்தி இருப்பிடத்தில் வைத்து விட்டு, அம்மா பூமாதேவி, உன் பெணச்சுமையை தானே குறைச்சு தரணும், நானே வந்து குறைச்சு தருகிறேன் என்றார். ஆண்டவா பரமேஸ்வரா, நீங்கள் வந்து எப்படி குறைச்சு தர முடியும்? எனக்கு அறிய வேணும், தெரிய வேணும் என்று சொல்ல, பூமாதேவி அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவல உனக்கு வேண்டாம், உலகில் பிள்ளையாக வந்து பிறக்க போறேன், ஆண்டவா பிறக்க போறேன், பெணச்சுமைய குறைச்சு பிறக்க போறேன். சுடலையாக பிறக்க போறேன், அடவா பிறக்க போறேன், சுடுகாட காத்து தாரே பிறக்க போறேன்.
மாயாண்டியா வந்து பிறக்க போறேன் பிறக்க போறேன் மையானத்தை காத்து தானே உலகத்திலே நான் வந்து பிள்ளையாக பிறந்து உன் பிணச்சுமையை குறைச்சு தருகிறேன் முதலையாக பிறந்து மையானத்தை காத்து தருகிறேன் சுடலையாகவே பிறந்த உன் சுடுகாடை காத்து தருகிறேன் என்றார் பார்த்தா பார்வதி நாம ஒரு பிள்ளை வரம் கேட்டோம் தரமாட்டோம்னு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வந்து நின்னுக்கிட்டு பூமாதேவிக்கு பிள்ளையா பிறக்க போறோம்னு சொல்லுதாரு இந்த பகவான சும்மா விடலாமா பகவான சும்மா விடக்கூடாது ஆண்டவா பரமேஸ்வரா பூலோகத்திலே பிள்ளையாக நீர் போய் சுடலையாக பிறந்தீரானா சுடலையாக சாமி பிறந்தீரானா சுடலம் ஆடத்தியா நான் பிறப்பேன் மாயாண்டியா பிறந்தீரானா பிறந்தீரானா மையான பேச்சியாக சுடலையாக பிறந்தீரானா பிறந்தீரானா சுடுகாட்டு பேச்சியாக பிறந்தீரானா ஆண்டவா பரமேஸ்வரா நீங்க போய் சுடலையாகவே பிறந்தீரானா உங்களுக்கு முன்னால நான் போய் சுடலம் ஆடத்தி சுடுகாட்டு பேச்சியாக நான் பிறப்பேன் மாயாண்டியாக நீர் பிறந்தீரானா கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சியாக மாயான பேச்சியாக நான் பிறப்பேன் என்று என் தாயாகப்பட்ட பார்வதா தேவி சொல்ல உடனே ஆண்டவன் பகவான் பார்த்தார் ஏய் பார்வதி அஞ்சு ஒரு நாளையிலே பிள்ளை வர வேணும்னு கேட்டிய உனக்கு என்ன புள்ள வேணும் இப்ப கேளு இந்த நேரம் கேளு நான் உனக்கு தருகிறேன் என்றார் பார்த்தாள் பார்வதா தேவி பரமேஸ்வரா எனக்கு என்ன பிள்ளை வேணும் தெரியுமா எப்பேற்பட்ட பிள்ளை வர வேணும் தெரியுமா கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை ஒண்ணு எனக்கு வேணும் மடியில் போட்டு விளையாட முதல ஒண்ணு எனக்கு வேணும் கூட இருந்து விளையா கூட இருந்து விளையா உச்ச உள்ள எனக்கு என்று பார்வதியா கேட்ட போது பகவான் அவர் ஏது சொல்வார் ஏடி அம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தைகளே அம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தைகளே ஈஸ்வரிய பார்வதி ஈஸ்வரிய ஈசனோட
கை குழந்தை மன்னன் இல்லா மடி குழந்தை ஆளன் இல்லா ஆண் குழந்தை வேணும்னு கேக்கிய இயற்கையிலே உனக்கு 2 புள்ள தந்திருக்கேன். உனக்கு இயற்கையே முன்னால 2 குழந்தை தந்திருக்கேன். அதனாலே இப்பேற்பட்ட புள்ள வரம் என்னால உனக்கு எப்படி அம்மா கொடுக்க முடியும் என்று சொல்ல கேளாத ஆண்டவா பரமேஸ்வரா, நீங்க கொடுத்த 2 குழந்தைகளும் எப்படி இருக்கிறார் தெரியுமா? ஈஸ்வரன இறையோ நீங்கள் தான கொடுத்த உள்ள மூத்த மகன் கணபதி அவன் தாய போல பெண்ணை கேட்டு அந்த சந்தி தூரம் அமர்ந்திருக்கா. இளைய மகன் வேல்முருகன் அவன் அன்று ஒரு நாளையில அவன் காணவல்லி குரத்தியோடு அவன் குன்ற தூரம் போய் அமர்ந்தான். நீங்கள் கொடுத்த பிள்ளை 2 பிள்ளை ஆன போல முகம் இருக்கும். ஆதி மூல கணபதி தாய் குணத்தை போல பெண்ணை கேட்டு சந்தி சந்தியா போய் அமர்ந்திருக்கா. எல்லாரும் சொல்லுவாங்கன்னே தாயை போல பெண்ணை கேட்டு அமர்ந்திருக்காரும்பாங்க. தாயை போல அவர் பெண்ணு கேட்கல, தாய் குணம் போலே பொண்ணு வேணும்னு கேட்டாராம். பெண்ணை கேட்டு சந்தி சந்தியா போய் அமர்ந்திருக்கா. 2வது பிள்ளை வடிவேலவன் அந்த கந்த கடவுள் அந்த முருகப்பெருமான் நல்ல பிள்ளைன்னு நினைச்சேன். அவன் காணவல்லி குரத்தியோடும் குரமகளை கைபிடித்து குன்றுதூரும் போய் அமர்ந்தானே சுவாமி. அதனாலே எனக்கு 2 பிள்ளைகளும் இல்லாவிட்டாலும் நான் தனிமையிலே கைலாச வாசல்ல இருக்க முடியாது. எனக்கு பிள்ளை வர வேணும் என்று சொல்ல அம்மா பார்வதி, ஒரு குழந்தைன்னா சக்கா முக்கா வியாபாரம்னு நினைச்சியா? கத்தரிக்காய் வாழைக்காவா காசு கொடுத்து கடையில வாங்கி உன் மடியில கொண்டி போடுறதுக்கு இது ஒரு குழந்தை அல்லவா? 10 மாசம் 300 நாள் சுமந்து பெத்தெடுக்குகின்ற குழந்தைகளே, கை ஊனம் கால் ஊனம் நொண்டி நோக்கரை பேடு செவிடு குருடா இருக்கும் போது எண்ணி 8 நாளுக்குள்ள புள்ள வர வேணும்னு கேக்கிய அப்பேற்பட்ட புள்ள வர உனக்கு தந்தேனே. ஆனா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அம்மா பார்வதிய அப்படியே கணவன் இல்லா கை கோல கணவன் இல்லா கட்டு கடங்கமா கையில இருக்கமா மன்னன் இல்லா மடிக்கோள மையானம் போவா மாண்டவனம் தும்பா சுடுகாடு போவா சுடுகாடு அவன் சுட்டவனம் தும்பா பெத்தவளுக்கு உதகமா வளர்த்தவளுக்கு ஆகமா உனக்கு எனக்கு உதகமா கரைக்கு பிள்ளையா போயிடுவான் பூலுவா. அதனால பார்வதி பேர்பட்ட புள்ள வரும் உந்தனுக்கு தந்தமானா கையில இருக்க மாட்டான் கையில கட்டுக்கு அடங்க மாட்டான் பகவான ஆண்டவன பகவான ஆண்டவ உதகுனாலும் ஒத்தகட்டாலும் உக்கரைக்கு புள்ள வேணும் ஆனாலும் ஆகாட்ட ஆண் குழந்தை எனக்கு எண்ணி 8 நாளுக்குள் ஆண்டவா எண்ணி 8 பார்வதி
அதாவது அப்பேற்பட்ட புள்ளவரம் உனக்கு தந்தேனே ஆனா மையானம் போவான் மாண்ட பிணத்தை அருந்துவா சுடுகாடு போவான் இடுகாடு போவான் அதனாலே அம்மாய பார்வதியே அதனாலே இந்த பிள்ளை உனக்கு வேண்டாம் என்று சொல்ல பரமேஸ்வரா உதகுனாலும் உதகாவிட்டாலும் உக்கரைக்கு பிள்ளை வேணும் ஆனாலும் ஆகாவிட்டாலும் ஆண் குழந்தை எனக்கு வேணும் அப்பேற்பட்ட புள்ள வர வேணுமையானா நீ என்ன செய்யணும் தெரியுமா வடக்கு வாசக்கோட்டையிலே 1000 மண்டபத்தில் 32ஆம் தூணதியிலே தங்கத்தூணி எரிகிறது அம்மாய பார்வதிய அப்பேற்பட்ட தங்கத்தூண் முன்னாலே வந்து குளித்து சானபானம் முடித்து ஈரத்துயல் களையாமல் எடுத்த முந்தி புளியாமல் ஆண்டவனை நினைத்து வேண்டிய கிரிகைகளை செய்து விமலரை நினைத்தையானா உனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் என்று சொல்ல ஆகட்டும் என்றே சம்மதித்தாள் பார்வதியாள் அவ எங்கே வருகிறாள் தெரியுமா குளித்து நல்ல சானம் செய்து சானம் பார்வதியா பார்வதியா அவ குளித்து நல்ல ஜானம் செய்து ஈரத்துயல் களையா எடுத்த முந்தி புளியாமல் ஆண்டவன மனதில் தவம் புரிய வேணும் 1000 மண்டபத்து 32ஆம் தூணதில் தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரிய மணி விளக்கு முன்னாலே மங்கை சக்தி பார்வதி சாந்து கொண்டு தரமோழி தரைமோழி சந்தனத்தால் கோலம் போட்டா கோலம் போட்டா மாவு கொண்டு தரமொழிகே மஞ்சளால கோலமிட்ட அவ கோலமிட்டடம் மாதிர குறுத்து வாழை இலை விரித்த நாயகனை பிடித்து வைத்து நரநாளி நரமரக்க என்ன தச்சனைகள் தேங்காய்படும் தீபதீபம் ஏத்தி வைத்து அவ ஆண்டவன மனதில் எண்ணி கண்களையும் மூடுவாளாம் அம்மா கடவுள நினைப்பாளாம் அவ முந்தான பட்டையந்தி அவ முக்கணன நினைப்பாளாம் முக்கணன நினைக்கும் போது நினைக்கும் எட்டு நாளா ஈசனத்தான் நினைப்பா கண்ண
அண்ணந்தங்க பார்வதியா அவ கடவுள தானே நம்ம கடியவரம் இருக்கவே ஈசனையும் தானே நம்ம இருந்து வரம் இருக்க வேண்டும் நம்ம பகவான தான் நினைத்து ஐயா பகவானையும் தான் நினைத்து நம்ம பாரதவரம் சிவபெருமானை நினைத்தாள் பார்வதா தேவியானவள் ஈசன் சிவனாரை நினைத்து சாந்தால தரமொழிகி சந்தனத்தால் கோலமிட்டு மாவாலே தரமொழிகி மஞ்சளால் கோலமிட்டு பாலாலே தரமொழிகி பன்னீரால் கோலமிட்டு ஆண்டவன் சிவபெருமானை நினைத்தோ கண்களை மூடி கடவுளை நினைத்தார் கடவுள் நினைத்த போது அண்ணந்தங்க பார்வதா தேவியானவா ஆண்டவன் சிவபெருமானே மனமதிலே என்ன ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார் என்ன ஆஹா நாம் தேவி பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேணுமே என்று ஈசன் சிவபெருமான் எப்படி வருகிறாள் தெரியுமா ஆண்டவனாகப்பட்ட பகவான் பார்வதா தேவியிடம் அதிலே தவம் இருக்கும் வேளையிலே பூமாதேவி பெண்ணாளுக்கு பூமாதேவி பெண்ணாளுக்கு நாடுக்கு வாக்க காப்பாத்த பெண்ணாளுக்கு பூமாதேவி பெண்ணாளுக்கு நம்ம கொடுத்த வாக்க காப்பார் ஐயா குழந்தையாக பிறக்க வேணும் நம்ம சொன்ன வாக்க காப்பார் ஏ சுடலையாக பிறக்க வேணும் அங்க மையானத்தை காப்பதற்கு ஐயா மையானத்தை காப்பதற்கு நம்ம மாயாண்டியா பிறக்க வேணும் அவர் எங்கே எங்கே வராரா சாம நாடு நல்ல சாமம் போல சதி சாம நல்ல வேளையில சாமம் போல நஞ்சு போட்டா நஞ்சருக்கும் நடு சாம நல்ல வேளையில கொடி போட்டா கொடியருக்கும் கொடிய சாம ஈசனான சிவபெருமான் பூமாதேவி பெண்ணாளுக்கு சொன்ன வார்க்க காற்பதற்கு சுடலையாக போய் பிறக்க வேணும் கொம்பு போல வடிவம் கொண்டு பொண்ணு வண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வாராரே சிவபெருமான் வடிவம் கொண்டு சிவபெருமா வாரபோது ஆயிரங்கால் மண்டபத்தில் 32ஆம் தூணதில தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியுதையா சுடர் விளக்கு மேலே எல்லோ நாளான நாளையில
வீசாம வேளையில கீழே சொரண்ட ஊரதியில சந்தி பிள்ளையார் கோயில் தருவதியில சுடல வந்து பிறக்க போறா போடுங்க மணிங்க ஒரு கொலவ பொன்னால வாயால பிறக்க போறா அங்க தூண்டாத மணி விளக்க ஆண்டவன் தான் சிவபெருமா அங்க பொண்ணு வந்து வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்க அங்க தூண்டுவாராம் சிவபெருமா என்ன மணி விளக்க தூண்டும் போது பார்வதியா முந்தியில அங்க 3 பொறி முத்து பொறி முழு முழுன்னு விழுகுதையா முழு முழுன்னு விழுந்த போது அவ சேர்ந்து பிடிப்பானா அங்க சேர்ந்து உருளுதையா அவ கூட்டி பிடிப்பானா அது குட்டி பூவா உருளுதையா அவ அன்னைக்கு பிடிப்பானா அங்க அத்தனையும் உண்ணாச்சு ஆத்தாள பார்வதியா ஆண்டவன் தான் கொடுத்த புள்ள நம்ம காண வேணும் ஈசன் ஜீவன் கொடுத்த புள்ள அவன் முந்தானைய திறந்து பார்க்க பகவானவர் கொடுத்த புள்ள அது என்ன வீதம் இருக்குமானால் கையும் இல்ல காலும் ஐயா மூக்கும் இல்ல முடியும் இல்ல குழந்தை முண்டமாக உருளுதையா அவன் முண்டமாக உருள கண்டு பார்த்தாட பார்வதியா அவ பிள்ளையத்தான் போட்டு விட்டு அவ ஓட்டமும் பெரு நடையும் ஓடோடியே நடையும் ஓடோடி என் வாராள ஓடோடி என் வந்தல்லவோ ஆண்டவன பகவான உள்ளவரும் என் கேட்டதற்கு என் முண்டத்தையும் கொடுக்கலாமா குழந்த வரும் கேட்டதற்கு என் குழவிக்கல்ல கொடுக்கலாமா நீங்கள் தானே கொடுத்த உள்ள கையும் இல்ல என் காலும் இல்ல என் மூக்கும் இல்ல என் மொழியும் இல்ல என் முண்டமாக இருக்குதையா இந்த நல்ல பிள்ளைக்குத்தான் உயிர் கொடுக்க என்று பார்வதியா கேட்ட போதே ஆண்டவன் தான் சிவபெருமா ஆண்டவா பரமேஸ்வரா நீங்க கொடுத்த உள்ள கையும் இல்ல காலும் இல்ல மூக்கும் இல்ல மொழியும் இல்ல குழந்த முண்டமா இருக்கே சுவாமி அதாவது அக்கம் பக்கத்துல உள்ளவ கொண்டா கொஞ்சிட்டு தாரம்னு கேட்டா நான் இன்னும் குழவிக்கல்ல கொடுத்தது போல இந்த பிடினா தூக்கி கொடுக்க முடியும் எது எங்க இருக்கணுமோ அது சுத்தமாவே இல்லையே அதனாலே ஆண்டவா பரமேஸ்வரா இந்த பிள்ளைக்கு காலு கை கண்ணு மூக்கு செவி படைக்க வேணும் என்று சொல்ல ஆண்டவன் படைக்கும் கடவுள் பிரம்மதேவனை வரவழைத்தார் அப்பா பிரம்மதேவா உற்றதோரு குழந்தைக்கு நீ உருவடைக்க வேண்டும் என்று சொல்ல பிரம்மதேவன் ஆகட்டும் என்று சம்மதித்து கைகாலே தான் வகுத்தார் கையே காலே தான் வகுத்தார் கண்ணு மூக்கு செவி படைத்தார் உருவடைத்தான் பிரம்மதேவ அங்க உயிர் கொடுத்தார் சிவபெரு உயிர் கொடுத்த
ஓடி வாரா உனக்கு ஆதாளி ஓட்டு வாரா ஏ ஆண்டவன் தான் சுடலைக்குத்தான் உனக்கு ஆனப்பந்தான் ஒரு கையில உனக்கு அழுக்கு தடி மறுகையில உனக்கு ஒத்த பந்தா ஒரு கையில அங்க ஊழ சத்தம் போட்டு வாரா உனக்கு அழுக்கு தேடி கிழுக்கு தேடியே ஏ அழகுக்கு ஒரு முந்தம் தடியே ஏ விளையாட பிறந்தவரே உனக்கு உச்சியில குல்லாமா உல்லாச கால்நடையா உனக்கு தாங்க தச்ச சல்லிடமா ஏ ஆண்டவன் தான் சுடலைக்குத்தான்